கப்பல்கள் என அனைத்தும் தற்போது பாகிஸ்தானுடைய அந்த துறைமுகங்களை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கின்றன. INS விசாகப்பட்டினமும் தற்போது தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே அதிலிருந்து தற்போது அந்த குண்டு வீச்சுகள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. வாலாட்டிய பாகிஸ்தான் ஒட்ட நறுக்கும் இந்தியா என்பார்களே, அதைத்தான் தற்போது இந்தியா செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பல்முனை தாக்குதல், 3 படைகளும் தற்போது ஒன்றிணைந்து பல்வேறு திசைகளிலிருந்து தற்போது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த தாக்குதலிலே தற்போது லாகூர், கராச்சி, பெஷாவர், குவெட்டா, இஸ்லாமாபாத் என சியால்கோட் என்ற பாகிஸ்தானின் முக்கிய நகரங்கள் அனைத்தும் தற்போது சின்ன பின்னமாகிறது. வார் பிரேக்கிங் என்பார்களே, அந்த காட்சிகளை தான் பிக் பிரேக்கிங் செய்தியாக, வார் பிரேக்கிங் செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது. 54 ஆண்டுகளுக்கு பிறகு கராச்சி மீது குண்டு மழை. 1971ஆம் ஆண்டுதான் கடைசியாக அங்கு குண்டு மழை பெய்தது. அதற்கு பிறகு தற்போது ஏவுகணையின் மூலமாக தற்போது கராச்சி துறைமுக நகரமான கராச்சி மிக முக்கியமான நகரங்களில் ஒன்று. அந்த நகரமே தற்போது சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கின்ற தகவல் தான் வந்திருக்கிறது. தற்போது அங்கு இந்தியன் நேவி அட்டாக்ஸ் கராச்சி என்பது தற்போது சர்வதேச அளவில் ட்ரெண்டிங் ஆகிக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய ஜுகுலார், அதாவது அந்த அவர்களுடைய மிக முக்கியமான நகரம் அந்த கராச்சி நகரம். அந்த நகரத்தை தான் தற்போது இந்திய கப்பற்படை, கடற்படை தாக்க ஆரம்பித்திருக்கிறது. கடற்படையும் தற்போது முழு வீச்சிலே இந்த போரிலே இறங்கி இருக்கிறது என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல். எனவே ஒரு பக்கம் கடல் பகுதியிலிருந்து கப்பல் படை, வானிலிருந்து வான்படை, தரையிலிருந்து தரைப்படை என 3 படைகளும், இந்தியாவின் முப்படைகளும் தற்பொழுது உண்டு இல்லை என்று பாகிஸ்தானை துவம்சம் செய்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானின் 6 முக்கிய நகரங்கள், தலைநகர் இஸ்லாமாபாத், கராச்சி, லாகூர், பெஷாவர், குவெட்டா, சியால்கோட் ஆகிய 6 முக்கிய நகரங்களும் தற்போது சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கின்ற என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. என்றால் பாகிஸ்தானின் மிக முக்கியமான நகரம் கராச்சி, துறைமுக நகரம், வணிக நகரம், வணிக தலைநகரம் என்று கூறலாம். INS விக்ராந்த், நம்முடைய மிக பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விக்ராந்தில் இருந்து தற்போது INS விக்ராந்தில் இருந்து ஏவுகணைகள் மட்டும் வீசப்படவில்லை, போர் விமானங்களும் புறப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த போர் விமானங்கள் எங்கெல்லாம்